திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழ் ஓசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்க. அடியார்கள் திருவடி வணங்குகிறேன். பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போட்டி, பூழியர்கோன் வெப்புளித்த புகழியர்கோன்கள் போட்டி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போட்டி, வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போட்டி, ஊழிமலை திருவாதபுரான் திருத்தாள் போட்டி போட்டி, திருமாளிகை தேவர் திருவடிகள் போட்டி, சேந்தனார் செம்பதும சேவடி போட்டி, கரூர் தேவர் கடல் இணை போட்டி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகள் போட்டி, கண்டராதித்தர் கடலடி போட்டி, வேணாட்டடிகள் விரைகளல் போட்டி, திருவாலி அமுதனா திருவடி போட்டி, புருஷோத்தம நம்பி பூங்கலல் போட்டி, சேதிராயர் அடிகள் சீரடி போட்டி, திருமூல நாயனார் திருத்தாள் போட்டி, திருவால உடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூ அடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபில தேவநாயனார் கடல் இணை போற்றி, பரணதேவநாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்து சேக்கலார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி பட்டம்மாள் அம்மையார், பட்டம்மாள் தனசேகரன் அம்மையார் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஏன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மாளிங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவம்
திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியைச் சேர்ந்த சிவ திருமதி விஜயா கைலை அம்மா அவர்கள். ஸ்வயநம. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொன்று ஏற்றினன் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். செட்டிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையார் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி. அருமை அருமை அருமை. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்திக்க நமக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருமித்து ஒத்திசைவோடு இங்கு ஒருமித்து ஒருங்கிணைத்து வைத்திருக்கக்கூடிய திருவருளுக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி, பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்து வைத்த தாய் முதற்கொண்டு காரிய குருவாக வந்த அத்தனை பேருக்கும், பிறகு இந்த உலகத்தினுடைய காரணத்தை நமக்கு சுட்டி காண்பித்த காரண குருவுக்கும், பிறகு இந்த காரியமும் காரணமும் கடந்து இந்த உலகம் பொய்யானது நிலையில்லாதது என்கிற உண்மையை நமக்கு அறிவித்து நம்முடைய புருவ நடுவிலே கொண்டு வந்து சேர்த்து நம்மை எல்லாம் திருவருள் கருணையினாலே வாழும் போதே திருவடி பேறு பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டிய அந்த சிவ குருவாக வந்த குருவருளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குரு இல்லாத வித்தை பாழ். எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு காரணத்திற்கும் பின்னால் கர்த்தா என்கிற ஒரு சொல் இருக்கிறது. காரியம் கண்ணுக்கு தெரியக்கூடியது, காரணம் மறைவாக இருக்கக்கூடியது. காரியம் பிரம்மனுக்குரியது, காரணம் நாராயணனுக்குரியது. இந்த காரியத்திற்கும் காரணத்திற்கும் உள்ளே ருத்திரம் இருக்கிறது, அதுதான் கர்த்தா. அந்த கர்த்தா தான் சிவபெருமான், காரிய காரண கர்த்தா. அப்போ ஒரு மனிதன் முதலில் எதிர்கொள்ள வேண்டியது இந்த உலகம். இந்த உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி உலகத்தை எதிர்கொள்வதற்கு அதுதான் அந்த உலகியல் என்று சொல்லக்கூடிய காரியம். அந்த உலகியல் காரியங்களை சொல்லிக் கொடுப்பவர் எதிர்பார்ப்புள்ள குரு. அந்த உலகியல் காரியங்களுக்கு அப்பாற்பட்டு காரணங்களை சொல்லித் தருபவரும் கூட எதிர்பார்ப்பு உள்ளவர். இதை கட்டினாதான் இதை படிக்க முடியும், இந்த கல்வியை நீங்க கட்டினாதான் படிக்க முடியும்னு சொன்னா அது காரியம். அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும். ஆனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சிவபெருமானை சுட்டி காண்பிக்கின்ற அந்த அற்புதமான குருவுக்கு பேர் சிவகுருன்னு பேர். அதான் குருவருள்னு பேர். சத்தியத்தை உள்ளது உள்ளபடி இறைவனை தொட்டு காண்பிப்பதற்கு சிவகுரு அப்படின்னு பேர். எதையும் எதிர்பார்க்காதவர். அவர் காரிய குரு போல இருக்க மாட்டாரு, காரண குரு போல இருக்க மாட்டார். வெறும் கர்த்தாவாக இருந்து சிவகுருவாக இருந்து சிவபெருமானை நமக்கு அறிமுகம் செய்து வைப்பார்.
சிவதீட்சை செய்து வைப்பார், உபதேசம் கொடுப்பார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அப்படிப்பட்ட உத்தமமான குருவர்களுக்கு நம்முடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த கைலாய பரம்பரையில் வந்த குரு பரம்பரை என்று சொல்லக்கூடிய நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குரு நாதனாக இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான் தான் எல்லா குருநாதர்களுக்கும் மூத்த குருவாக இருந்து இந்த உலக மாயையிலிருந்து, கண்மத்திலிருந்து, ஆணவத்திலிருந்து நம்மை மீட்டு எம்பெருமான் திருவடியில் கொண்டு சேர்க்க குருவர்களை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய நிகழ்ச்சியின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமந்திரம் என்கிற நூலினை இயற்றிய திருமூல நாயனார் அவருடைய பொற்பாதங்களை வணங்கி, அவர் உபதேசம் பெற்ற நந்தியம்பெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி, நந்தியம்பெருமான் உபதேசம் பெற்ற அம்மையப்பருடைய திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இது ஒரு குரு பரம்பரை, இது கைலாய பரம்பரை. திருமந்திரம் என்கிற நூலை நீங்க தொட்டீங்கனாலே நீங்க கைலாய பரம்பரையில வந்துட்டீங்க. அப்போ இந்த அனுபவத்தின் வாயிலாக இந்த பாடலை படிப்பதும் இல்லை பாராயணம் செய்வதும் எம்பெருமானுடைய திருவருள் கருணை இருந்தால் மட்டுமே திருமந்திரத்தை கையில் எடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. தைரியம் வேணும், ஒரு தைரியம் இறைவன் கொடுக்கணும். அது எல்லாராலும் திருமந்திரத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பெருமானுடைய பெரும் கருணை வேணும், பெருமானுடைய பெரும் கருணை வேணும். அந்த கருணையினால நம்ம அந்த திருமந்திர நூலினை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மனமொழி மேகலாலை வணங்கி திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகம் என்கிற புதிய தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் நுழைய இருக்கின்றோம். வார சரம் பார்த்தோம், வார சூலம் பார்த்தோம். இன்றைக்கு 18வது தலைப்பில் இருக்கக்கூடிய கேசரி யோகம் என்கிற புதிய தலைப்பின் கீழே நம்ம உள்ளே நுழைய இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தலைப்பை பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். கேசரி யோகம். கேசரி அப்படின்னா இயல்பா நமக்கு சமையல்ல தெரிஞ்ச கேசரி தான் தெரியும். நான் கேசரி என்ற சொல்லுக்கு சிம்மம் என்ற பொருள். சிம்மம், சிங்கம் அப்படின்னு பொருள். அந்த சிம்மம் அப்படின்னா அதுக்கு யோகத்துக்கு அடையாளமாக ஒரு சின்னமாக அதை கேசரி யோகம்னு சொல்றாங்க. யோகம்னா இணைதல், ஜீவன் சிவனாதல். இந்த ஜீவன் சிவனாக மாறக்கூடிய பெரிய கலை தான் கேசரி யோகம். அது குரு முகாந்தரமாக, குருவுடைய உபதேசமாக இந்த கேசரி யோகத்தை முறையாக பயில வேண்டும். அப்படி முறையாக பயின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயம் எம்பெருமானுடைய திருவருள் நிச்சயம் கிடைக்கும், மாற்று கருத்தே இல்லை. அப்ப இந்த கேசரி யோகத்தை தான் எல்லா யோக கலைகளிலையும், எல்லா ஆசிரமங்கள்லையும், எல்லா ஆதீனங்கள்லையும் இறுதியாக கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தை. இது நிச்சயமா சொல்லி தரணும். சொல்லி தந்தாதான் அது உண்மையான சத்து சித்து ஆனந்தத்தை அடையக்கூடியவர்களுக்கு இதுதான் வழி. அதனாலதான் திருமந்திரம் என்ற நூல் ஒரு பொது நூலாக எல்லாராலும் மொழிபெயர்க்கப்பட்டு மாற்று சமயத்துக்காரர்கள், மாற்று மதத்துக்காரர்கள், மாற்று மொழிக்காரர்கள், மாற்று இனத்தவர்கள், மாற்று நாட்டவர்கள் எல்லோரும் இதிலிருந்து பிரதி எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா உள்ளபடி சத்தியத்தை பகிரங்கமாக சொன்ன நூல் திருமந்திரம். இந்த நூலை கண்டாலே எல்லாருக்கும் பயம். திருமந்திரம் என்கிற நூலை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம், புளிய கரைக்கும் அப்படியே. ஏன்னா சத்தியத்தை சத்தியமாக அப்படியே சொன்னதுனால இதுக்கு திருமந்திரம்னு பேர். இது சாத்திர நூலா இல்ல தோத்திர நூலா அப்படின்ற பிரச்சனையே நமக்கு வேண்டாம். இது சாத்திரத்துல இதை சேர்க்காம தோத்திர நூல்ல இதை சேர்த்தாங்க. 12 திருமுறைகள், 12 திருமுறைகள்ல இந்த வரிசையில 10ஆம் திருமுறையில் இதை வச்சுட்டாங்க, பாடுவதற்காக பாராயண நூல்ல வச்சுட்டாங்க. ஆனா உண்மையில பார்க்க போனா இது தோத்திர நூல். இது ஒரு தோத்திர நூல். 14 சாஸ்திரங்கள்ல வரக்கூடிய ஒரு நூலாக இது இருந்திருக்க வேண்டும். அப்படிதான். ஏன்னா தோத்திர நூலாகவும் சாத்திர நூலாகவும் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வாழ்க்கை வழிகாட்டியாகவும், சரியை கிரியை யோகம் ஞானங்களை பெறுவதற்கு மிக அற்புதமான நூலாகவும், இந்த ஒரு நூலே சைவ சமயத்தின் மாண்பு பொருந்திய மிகப்பெரிய நூலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்படி இல்லை. ஏன்னா சைவ சமயம் தொன்மையானது.
நீ பாராயணம் செய்யும் போது நீ அறிவோடு பக்தியோடு இருக்கும் பொழுதே உன் சூத்திரத்தை தெரிந்து கொண்டு சத்தியத்தை நீ அறிவாயாக என்பதற்காக தான் இதை நான் 10ஆம் திருமுறையில ஒரு வரிசைக்கிரமா வச்சுட்டாங்க. நீ பாடும்போதாவது சிந்திக்க மாட்டாயா? வெறும் பாட்டோட பாடி அந்த ரிதமோட, அதாவது ஓங்காரத்தோட நீ நாதத்தோட நின்று கூடாது. நாதத்துக்கு அப்புறம் விந்து என்கிற ஒன்று இருக்கிறது. அதை அறிந்து கொள்வதற்காக சாத்திர நூலை கொண்டு வந்து தோத்திர நூலில் இணைத்திருக்கலாம் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. அப்ப இந்த கேசரி யோகம் ஒரு குரு முகாந்தரமாக எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே குருவருளும் திருவருளும் எல்லோருக்கும் வாய்க்குமாயின் நிச்சயம் இந்த கலை எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம். இதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. குரு உபதேசம் நிச்சயம் உண்டு. குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இந்த கேசரி யோகம் அற்புதமாக வாய்க்கும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தலைப்பு குறித்து கேசரின்னா சிங்கம், அது ஒரு ஆசனம். இந்த தவத்தை முதுகெலும்பு நேராக வைத்து எப்படி ஒரு சிம்மம் கர்ஜித்து கண்களை உருட்டி ஒரு கம்பீரமாக நிற்குமோ அது போல ஒரு ஆசனம் இருக்கிறது. அதுக்கு சிம்மாசனம் என்று பெயர். அது எப்படின்னா தவக்கோலத்தில் உட்காரக்கூடிய ஆசனம். அந்த ஆசனத்தில் அமர்ந்து எம்பெருமானுடைய திருவடியை ஒரு வைராக்கியமாக நின்று சக்தியை திரட்டி இந்த இந்திரியங்கள் வாயிலாக, தச இந்திரியங்கள் வாயிலாக கழுத்துக்கு கீழே வீணாகக்கூடிய சக்திகள் அத்தனையும் திரட்டி கொண்டு வந்து புருவ நடுவில் நிறுத்துவதற்கு பேர் தான் சாம்பவி முத்திரை என்று சொல்லக்கூடிய கேசரி யோகம். இப்படி நிறைய முத்திரைகள் இருக்கு. இந்த அற்புதமான கலையை வீணாகக்கூடிய இந்த சதா தேய்ந்து அழிந்திருக்கக்கூடிய இந்த ஜீவனை சிவனாக மாற்றக்கூடிய அற்புதமான கலை தான் கேசரி யோகம். யோகம்னா இணைந்தது. ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைதல் தான் ஜீவ சிவோகம். சித்தாந்தம் முடிகிற இடம் யோகம். அதான் இந்த தலைப்பு சொல்லுது. அற்புதமான தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு வருகிற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதை நம்ம எளிமையா கத்துக்கலாம். இன்னைக்கு அதனுடைய முதல் பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பு கேசரி யோகம். பாடல் எண் 1. கட்ட கழன்று கீழான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணை கோலி கட்ட கழன்று கீழான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணை கோலி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க நமன் இல்லை தானே. விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க நமன் இல்லை தானே. பாடல பதமா பிரிச்சிடலாம். கட்ட கழன்று கீழான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணை கோலி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டமிருக்க நமன் இல்லை தானே. எந்த ஒரு பாடலும் மீண்டும் மீண்டும் படிச்சீங்கன்னா புரியாததெல்லாம் கூட என்ன பண்ணும், திருவள்ளுவர் கருணையினால் புரிய ஆரம்பிச்சிடும். ஆர்வம் இருக்கணும். கட்ட கழன்று கீழான்று வீழாமல் அட்டத்தை கட்டி
அடுப்பை அணைக்கோலி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க நமனில்லை தானே. எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி, சரணம் 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 சரணம். இப்போ இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய தர்மயாதனம் மூலமா பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கு உண்டான விளக்கம், பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இம்மந்திரத்தின் பொருள் மேல் ஆதனம் கூறிய விடத்து சிங்காதனம் கூறிய மந்திரத்தின் பொருளே மேலும் சிறிது உறுதிப்பட கூறுதலாய் இருத்தல் கண்டுகொள்க. சுருக்கமா முடிச்சிருக்காங்க. கேசரி என்பது சிங்கத்தின் மறுபெயராதால் ஆதலால் வெளிப்படை அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு வார்த்தைக்கும் விளக்கமோ எதுவுமே சொல்லாம கீழே குறிப்புரையில மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முறை அந்த பொழிப்புரையை படிக்கிறேன். புரியாத மாதிரி இருக்கும், யதார்த்தமா நம்ம சிந்திக்க இருக்கோம். அப்ப பார்க்கலாம். இம்மந்திரத்தின் பொருள் மேல் ஆதனம் கூறிய விடத்து சிங்காதனம் கூறிய மந்திரத்தின் பொருளே மேலும் சிறிது உறுதிபட கூறுதலாய் இருத்தல் கண்டுகொள்க. கேசரி என்பது சிங்கத்தின் மறுபெயராதல் வெளிப்படை. அவ்வளவுதான். இது முறையா ஒரு பொழிப்புரையில் நம்ம என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டோம். இதுக்கப்புறம் சைவநெறி பாடசாலையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அடியார் பெருமக்களோடு புரியுற மாதிரி நம்ம யதார்த்தமா பொருளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கேசரி யோகத்தை விளக்கும் போது கேசரினா சிங்கம்னு சொல்லிட்டேன். கேசரி யோகத்தை விளக்குறதுக்கு முன்னாடி கேசரினா என்னன்னு சொல்லிட்டேன், கேசரினா சிங்கம் சொல்லிட்டேன். ஒரு சிம்மத்தினுடைய ஆற்றல் எப்படி இருக்குமோ அந்த ஆற்றல் மொத்தத்தையும் நம்ம திரட்டி கொண்டு போய் திருவருள் கருணையினாலே புருவ நடுவில் நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அதுக்கு சாம்பவி முத்திரை மறுபெயர். இந்த சாம்பவி முத்திரையை வச்சே மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வளர்ந்துருச்சு. மிகப்பெரிய நிறுவனம் கோயம்புத்தூர்லாம் மிகப்பெரிய நிறுவனம். ஒரு முத்திரை தான். இந்த ஒரு யோகத்தை பயிற்சி விற்று வளர்ந்த நிறுவனங்கள்லாம் பெரிய நிறுவனங்கள் ஆயிடுச்சு. ஆன்மீகத்துல மிகப்பெரிய பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ந்த நிறுவனங்களா மாறிடுச்சு. நிறுவனம் சொல்லக்கூடாது, ஆன்மீக மையங்கள் எல்லாம் நிறுவனமா மாறிடுச்சு. இந்த ஒரு கலையை கத்துக் கொடுக்கறதுக்கு அவ்வளவு பைசா. இந்த ஒரு யோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளவு பைசா. இன்னைக்கு தேதியில இன்னைக்கு ரேட் என்ன தெரியுங்களா? அவ்வளவு பைசா. இதுக்கு மாற்று பேர் சாம்பவி முத்திரை, கேசரி யோகம். கேசரி யோகம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சாம்பவி முத்திரை தான் வெளியில என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இந்த ஒரு கலையை மறைமுகமா சொல்லி கொடுக்கறதுக்கு, மறைமுகமா உபதேசம், குரு உபதேசம் பெற்று இதை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அந்த முத்திரையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பொருளாதார பொருள் பற்றி செய்கிற பூசை மாதிரி இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. ஆனா உண்மையில இந்த யோகத்துக்கு ஒரு குருநாதர் என்ன பண்ணக்கூடாது? பொருள் பெறக்கூடாது. சத்தியத்தை உள்ளது உள்ளவாறு யார் ஒருத்தர் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உண்மையில நான் சாமியை பார்க்கணும், அந்த யோகத்துல இறைவனுடைய திருவடியை நான் பார்க்கணும்னு யார் ஒருத்தர் பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு உட்கார வச்சு முறையா அவங்க உண்மையிலேயே சிவபெருமானை தெரிஞ்சுக்கணும்னு வராங்களா, உண்மையிலேயே அந்த மேலான அன்பான பொருளை பரம்பொருளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க நோக்கம் உலகியல் நோக்கம் உள்ளவங்களா இல்ல அருளியல் நோக்கம் உள்ளவங்களா. ஒரு உபதேசம் கேட்கறவங்க, ஒரு தீட்சையை கேட்கறவங்க கிட்ட நம்ம பார்க்க வேண்டிய ஒரே சத்தியம் என்னன்னா, இந்த ஜீவன் உலகியலுக்காக வந்திருக்கிறதா அருளியலுக்காக வந்திருக்குதா, சிவபெருமானை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்குதா, இல்ல சிவபெருமானால் படைக்கப்பட்ட பொருளை பெறுவதற்காக வந்திருக்கா? ரெண்டே ஆப்ஷன் தான். சுருக்கமா சொல்ல போனா, உனக்கு படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். உனக்கு படைக்கப்பட்ட பொருள் வேணும்னா அதுக்கு கிளை தெய்வங்கள் நிறைய இருக்கு. நீ போய் கிளை தெய்வங்களை, உபதெய்வங்களை கும்பிட்டு நீ அதை அடைஞ்சுக்கலாம். காளி முதற்கொண்டு கீழே இருக்கிற வரிசையா இருக்கிற எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பரிகாரங்களை செஞ்சு இந்த உலகியலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
ஆனா முக்தி, விடுதலை, பேரானந்தம், அமைதி, ஆனந்தம், சிவானந்தம், விடுதலை அப்படின்னா யார் தான் தர முடியும்? விடுதலைன்னு அது சொன்னா யார் தர முடியும்? சிவபெருமான் மட்டும். 6 சமயத்துக்கும் தலைவன். 6 சமயத்துல நீங்க யாரை கும்பிட்டாலும் யாதொரு தெய்வமானாலும் அங்க மாதொரு தெய்வம் தான். மாதொரு பாகனா யார் இருப்பார்? சிவபெருமான் தான் இருப்பார். அப்ப விடுதலைன்னு சொன்னா அது யாரால் தர முடியும்னா சிவபெருமானால மட்டும்தான் தர முடியும். மத்தவங்களால விடுதலை தர முடியாது. மத்தவங்க எல்லாம் அந்த போகத்துக்கு, அந்த யோகத்துக்கு தலைமையா இருப்பாங்க. அவ்வளவுதான். இந்திரலோகம்னா இந்திரலோகத்துக்கு தலைவன் இந்திரன். அவ்வளவுதான். யமலோகம்னா யமனுக்கு, அந்த யமலோகத்துக்கு தலைவன் யமன். அவ்வளவுதான். அதுல சுதல பாதாள லோகத்துக்கெல்லாம் ஒரு தலைவனை நியமிச்சு, பூதகணங்களை நியமிச்சு சாமி ஆட்சி செய்யறார். அப்ப யார் யாருக்கு என்ன வேணுமோ சக்தி. அப்போ 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ஒருத்தர் தவம் பண்ண வராருன்னு சொன்னா அவர் எதை நோக்கி தவம் பண்ண போறாரு? அவர் முக்தியை நோக்கி தவம் பண்ண போறாரா, உலகியலுக்காக தவம் பண்ண போறாரா? ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தவம் எதை நோக்கி இருக்கு? இப்ப அசுரர்கள் செய்த தவம் முக்தியை நோக்கியோ மோட்சத்தை நோக்கினா இந்த உலகம் படாத பாடுபட்டிருக்காது. இன்னைக்கு கூட, நாளைக்கு கூட சூரசம்ஹாரம் நடக்க போகுது. அத்தனை அசுரர்கள் தோன்றி நிலைகுலி செய்யறதுக்கு தவம் பண்ணிருக்காங்க. அவங்களும் வேள்வி பண்ணிருக்காங்க. நீங்க கந்த புராணம் படிச்சீங்கன்னா தெரியும். கந்த புராணத்துல மகாமாயினுடைய துறையினால அசுரகுலத்தை வளர்ப்பதற்காக ஒரு ரிஷியினுடைய பத்தினியாக மாறி மகாமாயினுடைய மிகப்பெரிய லீலையின் பொருட்டு ஒரு ரிஷியின் மூலமாக பெற்றதுதான் அந்த சம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த 3 அசுரர்கள். பத்மாசுரன், சூரபத்மன், இப்படி நிறைய பேர் இருக்கு இல்லையா? அது கந்த புராணத்தில் வரும். அப்போ அவங்க பிறந்தது யாருக்குன்னா ரிஷி கூட இருந்துதான் அந்த மகாமாயை பெற்றெடுக்கிறா. யார? அசுரகுலத்தை வளர்ப்பதற்காக. ஒரு தேவகுல பெண் போல வேஷம் போட்டு உனக்கு நான் சீடையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிஷியை ஏமாத்தி அத்தனை அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு கணவனிடமிருந்து பிரிந்து அந்த குழந்தைகளுக்கு இனி உங்க அப்பா கூட வாசம் இருக்கக்கூடாது, நான் சொல்வதை மட்டும் செய்ய வேண்டும், நாம் அசுரகுலத்தை வளர்ப்பதற்காக வந்திருக்கின்றோம், நானே மகாமாயி, நாம் சொல்வதை கேட்பாயாகன்னு சொல்லி குழந்தைங்களை குணத்தை மாத்தி அசுர தன்மையை ஊட்டி தந்தையிடமிருந்து நீங்கள் மறைமுகமாக வேள்வி செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள், எப்படி வரம் பெறுவது என்பது கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அப்பா கிட்ட இருந்து எல்லா ரகசியங்களையும் திருடி அப்படி வந்தவர்கள் தான் அந்த சூரபத்மன். இந்த நாளைக்கு செய்யப்படுற அந்த சூரசம்ஹாரத்தில் வரக்கூடிய அசுரர்கள். அது ஒரு புராணமா படிச்சீங்கன்னா நல்லா புரியும். அப்போ ஒரு ஒரு ரிஷி பத்னியாக வந்து நடிச்சு சிஷிய போல இருந்து கொலாவி விந்து வாங்கி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தான் அந்த 3 அசுரர்கள். அதனால தான் பலம் ஜாஸ்தி. 3 பேருக்கும் அழிவு வராது. அந்த ரிஷி கெஞ்சுவார் சாமி கிட்ட, இப்படி நான் ஒரு அதல பாதாளத்துல வந்தது யாருன்னு தெரியாமலே நான் சம்சாரம் பண்ணிட்டேனேன்னு அழுவார். புத்திர பாசம் அவருக்கும் இருக்கும். அதனால இந்த தவம் எதை நோக்கியது அப்படின்னா இந்த பூமிக்கு நல்லதா கெட்டதா? அசுரர்களாக வரப்போறீங்களா, தேவர்களாக வரப்போறீங்களா? உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் யாருக்கும் தீங்கு செய்யலைன்னா நீங்க தேவர்கள் வரிசையில வந்துடுவீங்க. யாரையாவது பழி வாங்கணும், இந்த உலகத்து மேல இருக்கிற நாட்டத்துல நீங்க ஏதாவது தவம் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அசுரர்கள் தான். வேற மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னொரு ஜீவனுக்கு, இன்னொரு உடம்புக்கு, இன்னொரு உயிருக்கு தீங்கு நினைக்கணும்னு யார் ஒருத்தர் தவம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அசுரர்கள். முறையா எந்த குருநாதரும் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செய்ய மாட்டேன்னு சொன்னா மட்டும்தான் கேசரி யோகத்தையே கொடுப்பாங்க. உடம்பாலும் மனசாலும் உயிராலும் நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்டது பிடி இல்லாத கத்தி. பிடி இல்லாத கத்தின்னு என்ன அர்த்தம்? உங்களை குத்தணும்னு நினைச்சா முதல்ல யாரை குத்தும்? ஓங்கி ஒரு கையில எடுத்து நான் கத்தி எடுத்து குத்துறேன்னு சொன்னா அந்த கத்தி முதல்ல யாரை பாய்க்கும்னா முதல்ல என் கையை தான் முதல்ல பதம் பார்க்கும். அதான் பிடி இல்லாத கத்தி. இந்த யோகமே பிடி இல்லாத கத்தி தான். அதுதான் பார்த்து கொடுப்பாங்க வாசி யோகிகள். இந்த கேசரி யோகத்தை மட்டும் பார்த்து கொடுப்பாங்க. அப்ப பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, எல்லாருக்கும் கேசரி யோகம் கிடைக்கும்னு கிடைக்காது.
அப்ப நாட்டம் யாருக்கு இருக்கு? நாட்டம்னா ஈஸ்வர நாட்டம் எத்தனை பேருக்கு இருக்கு? ஈஸ்வர நாட்டம் இல்லாதவர்களுக்கு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் இந்த யோகத்தை சொல்லித் தர மாட்டாங்க. அப்போ ஒரு குருநாதர் என்ன பண்ணணும்னா, ஈஸ்வர நாட்டம் இருக்கா? எல்லாருக்கும் கோயிலுக்கு வரவங்க எல்லாம் ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு வராங்க. எல்லாரும் போறாங்க, நான் போறேன். எல்லாரும் டூர் போறாங்க, நான் போறேன். எல்லாரும் சாமி பார்க்க நான் பாக்குறேன். உண்மையிலே சிவபெருமான தெரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் வராங்க? ஈஸ்வர பக்தி எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு ஊர்ல கோயில் இருக்கும், ஆனா பக்தி எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேருக்கு பணிவு இருக்கு? எத்தனை பேர் உண்மையை தெரிஞ்சிருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு நந்தின்னா என்ன, எத்தனை பேருக்கு கொடிமரம்னா என்னன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த மும்மூர்த்திகள்லாம் யாருன்னு தெரியும்? தெரியாது. ஏன்னா சிவாச்சாரியர்கள் இல்லை. சிவபெருமானை சுட்டி காட்டக்கூடிய, சிவபெருமானை வழிபடக்கூடிய, சிவபெருமானை தொட்டு காண்பிக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதனால நமக்கு அறிவு இல்லை, அறியாமை. அவ்வளவுதான். அறியாமையினால நம்ம என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம். அப்ப அந்த அறியாமையை நீக்கக்கூடியவர் தான் சிவாச்சாரியார். அவர் தான் சிவாச்சாரியார். அவர் தான் ஆச்சாரியர். அவர் தான் ஆச்சாரியர். சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடியவர் தான் சிவாச்சாரியர். பொய் சொல்ல மாட்டார். அவர் தான் ஆகமங்களை சொல்லி தரக்கூடியவர். அப்போ உண்மையான ஈஸ்வர நாட்டம் உள்ளவங்களுக்கு தான் உபதேசம். பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. அப்போ ஒரு தவம் பண்ண ஒருத்தர் வராங்கன்னு சொன்னா அவங்க எதுக்கு வராங்க, ஏன் வராங்க, என்னத்துக்கு வராங்க, அவ்வளவுதான். உண்மையிலே தீட்சை வாங்க எதுக்கு தீட்சை வாங்குறாங்கன்னு கேட்கணும். எதுக்குங்க அப்படி கேட்கணும். அப்போ இந்த கேள்வி இப்ப சுலபமா கேட்கலாம். படைத்தவன் வேணுமா, படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? வீடு கட்டணுங்க, கல்யாணம் பண்ணணுங்க, கொஞ்சம் கார் வாங்கணும், அப்புறம் நிலம் வாங்கணும், விவசாயம் பண்ணணும், ஒரு மாதிரி ஒரு பெரிய தோட்டம் அமைக்கணும், இப்படி உலகியல் நாட்டம் நிறைய இருந்ததுன்னா அது படைக்கப்பட்ட பொருளை தேடுறது. இந்த படைக்கப்பட்ட பொருள் எல்லாம் தேடாம அதனுடைய ஓனரையே பிடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாத்தையும் தருவான்ற நம்பிக்கை, பக்தி வந்துருச்சுன்னா அது படைத்தவனை தேடுறது. இப்படி படைக்கப்பட்ட பொருளை தேடாம படைத்தவனை தேடக்கூடிய அன்பு உள்ளங்கள் இருக்கு இல்லையா? எனக்கு போதுங்க, இந்த உலகம் நிலை இல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நடத்துறது சாமி தான், படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன், நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னால ஒரு மண்ணும் ஆகாது, ஒரு ஆணியும் என்னால என்ன, ஒரு ஆணியும் என்னால கழட்ட முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு யார் ஒருத்தர் ரத்தத்தவர்ல பேசின அந்த கடவுள் இல்லைன்னு பேசினவங்க கூட ரத்தம் சுண்டி போகும்போது கடவுள் நம்பிக்கை வர்ற மாதிரி நடத்துறது இறைவன் தான், அந்த இறைவனுடைய திருவடி எனக்கு கிடைச்சா போதும்னு ஃபீல் பண்றான் பாத்தீங்களா? அவனுக்கு தான் உபதேசம். எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமின்னு பணியணும். அப்ப பணியுமாம் பணியே. அப்ப இப்படி யார் ஒருத்தர் பணியிறாங்களோ அவங்களுக்கு தான் தீட்சையே கொடுக்கணும். அதான் முறை. பணியாதவங்களுக்கு ஒருபோதும் தீட்சை கொடுக்க கூடாது. ஏன்னா பணிவே இல்லை, பக்தியும் இல்லை. ஏறி வந்த ஏனி அவன் காலால் உதைப்பானான்னு சத்தியமா உதைச்சுதான் தீரும். ஏன்னா அவனுக்கு பார்த்து கொடுக்கணும். நம்மகிட்டயே வித்தையை கத்துக்கணும், நம்மகிட்டயே ஆகமத்தை கத்துக்கணும், நம்மகிட்டயே நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கணும். நமக்கே குழி தோன்ற கூட்டம்லாம் இருக்கும். நம்முடைய ரகசியங்கள் நம்மகிட்ட இருந்தே கத்துக்கிட்டு எல்லா விவரங்களையும் கேதர் பண்ணிட்டு கடைசி கத்து கொடுத்தவருக்கே வேலை காமிக்கிற கூட்டம் இருக்கதான் செய்யுது. அது குரு துரோகம். அந்த குரு துரோகத்தாலதான் இன்னைக்கு உலகம் ரொம்ப சொல்லி கொடுத்தவனுக்கே ஆப்பு வைக்கிறது. யார் வாழ்க்கையை சொல்லி கொடுத்தார்களோ, எந்த மரத்தில் ஏறி நின்று எந்த மரத்தை வெட்டக்கூடாதோ அந்த மரத்தை தான் முதல்ல வெட்டுறாங்க. யார் நம்மள தாங்குறாங்கன்ற ஒரு பேசிக்கே இல்லாம என்ன ஆயிப்போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கேசரி யோகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு அனலைசிஸ் பண்ணணும். இந்த ஆன்மா உலகத்தை தேடுகிறதா, எம்பெருமானுடைய திருவடியை தேடுதா, நிலையில்லாததை தேடுதா, நிலையானதை தேடுதா, ரொம்ப அனலைஸ் பண்ண. அவ்வளவுதான். அப்போ அதுக்கு புரிய வைக்கணும். முதல்ல இங்க பாரு, இதுதான் மாயை, இதுதான் மாயை. எதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்கிறீங்க அதெல்லாம் சிறுசா போயிடும். நீங்க சின்ன வயசுல எதெல்லாம் பெருசா நினைச்சீங்களோ, நீங்க அறியாமையில் இருக்கும் போது எதெல்லாம் பெருசா நினைச்சீங்களோ
நீங்க உங்களுக்கு அறிவு வர வர அந்த பொருள்லாம் சின்னதா போயிடும். இது உங்க அனுபவம். நான் அப்புறம் கடைசியில முடிஞ்ச பிறகு பேசுறேன். நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் பெரிய விஷயம் நினைச்சீங்களோ, உங்களுக்கு அறிவு வர வர அதெல்லாம் சின்ன விஷயமா போயிடும். ஆனா சின்ன வயசுல அது பெரிய விஷயமா உங்களுக்கு பட்டிருக்கும். நீங்க கல்யாணம் பண்ணும்போது எதெல்லாம் உயரம்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் உயரமே இல்ல. எதெல்லாம் பெருசா நினைச்சீங்களோ அதெல்லாம் பெருசே இல்லவே இல்ல. கடைசியில ஒண்ணுமே இல்லாம. அதான் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. அப்ப எதுக்கெல்லாம் நம்ம ஏங்கணுமோ, அந்த ஏங்கின பொருள் எல்லாமே சின்னூண்டா பொருளா இருக்கும். அப்ப நம்ம ஏங்குற பொருளை பார்த்து சாமி சிரிப்பாரு. நம்ம எதுக்காக ஏங்குறோமோ அதை பார்த்து சாமி சிரிப்பாரு. அது ஒண்ணுமே இல்ல சாமி அப்படின்னுவாரு. அது என்னது? அது ஒண்ணுமே இல்ல சாமி. நீ நினைக்கிற மாதிரி பூதாகரமான பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதுக்கு தான் நம்ம கவலைப்பட்டிருப்போம். ரொம்ப நேரத்தை வீணடிச்சிருப்போம். ரொம்ப நொந்து போயிருப்போம், அழுது இருப்போம். கடைசியில அது ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு பொருளா இருக்கும். அதான் மாயை. அப்போ இதுல இருந்து விலக்கு அளிச்சு நம்மளை காப்பாற்றக்கூடியவர் தான் குருநாதர். இதுல இருந்து காப்பாத்துறவர் தான் குருநாதர். நம்மள அந்த மாயை தெளிய வச்சு இதுக்கோ ஏன் சொல்லலாம், இதுக்கு போய் அழுகுற? இந்த உலகத்துல இதை விட பெரிய பெரிய குற்றங்கள்லாம் இருக்குது. இமாலய குற்றங்கள்லாம் இருக்குது. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை. உங்களை அந்த குற்ற உணவுல இருந்து எல்லாத்துலயும் சாமி என்ன பண்ணுவாரு? ரிலீவ் பண்ணி உபதேசம். அவதான் பணியணும். பணிஞ்சா மட்டும்தான் பாவம் போக்க முடியும். பணிவுனாலையும் பக்தியினாலும் யார் ஒருத்தர் பணிகிறாங்களோ அங்கதான் என்ன பண்ண முடியும்? பக்தியை கத்துக்க முடியும். அப்ப இந்த கேசரி யோகத்துக்கு வரணும்னா இந்த பாத்திரம் அறிந்து பிச்சை எடுக்கக்கூடிய கலையை நம்ம அந்த அந்த குருநாதர்கிட்ட நம்ம பணிவோட பக்தியோட இது எப்படி அப்படின்னு நம்ம கத்துக்கணும். அப்படி கத்துக்கினா மட்டும்தான் இந்த யோகத்தை என்ன பண்ண முடியும்? கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மந்திரத்தினுடைய பொருள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேசரினா சிம்மம். ஒரு சிம்மத்தினுடைய பொசிஷன்ல, அதாவது சிங்கம் ஒரு குத்துக்கால் போட்டு உக்காந்தா எப்படி இருக்குமோ, 2 கால் 2 இடுப்பு, அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க பெரிய பெரிய கோயில்ல தூண்ல இருக்கும். 2 காலை கீழே வச்சு ஒரு 2 கையை முன்னாடி வச்சு நம்ம தூண்ல இருக்கும், இந்த ₹1 நாணயத்துல இருக்கும் பார்த்திருப்பீங்களே, கீழே உட்கார்ந்த நோக்கில 2 கால் கீழே போட்டு உட்காந்து அப்படியே முன்னாடி மட்டும் 2 கையை வச்சிருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி எப்படி சீற்றமா இருக்குமோ அது போல தவத்துல நம்ம எப்படி உட்காரணும்னா, கட்ட கடன்று கீழ் நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி, அட்டத்துனா இந்த அங்கங்களை முதுகெலும்பு நேரா வச்சு பதுமாசனத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து ஒரு 2 காலையும் போட்டு பத்மாசனத்துல உட்கார்ந்தாலும் உட்காரலாம். இல்லைன்னா ஒரு காலை போட்டு உட்காரணும். அதுக்கு சுகாசனம்னு பேரு. அதாவது 2 காலும் போட்டு உட்கார்ந்தா சில பேருக்கு மறுத்துரும். அப்படியே கால் இடுப்புல இருந்து அப்படியே மறுத்து போய் என்ன ஆயிடும்? ரத்தமே போகாம மிகப்பெரிய வலிக்கு வேதனைக்கு ஆளாயிடும். கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாது. அப்போ கீழே உட்கார்றதுக்கு தர்ப பாயோ இல்ல வந்து நல்ல கோரப்பாயோ போட்டு இல்ல பலகையை போட்டு என்ன பண்ணிக்கணும்? உட்காந்துக்கணும். அப்படி உட்கார்ந்தா தான் தவம் கூடும். வெறும் தரையில உட்கார்ந்தீங்கன்னா தவம் கூடாது. நீங்க என்னதான் உட்கார்ந்தாலும் காந்த புலம் ஏற்படாது. ஒரு விதமான காந்த புலம் ஏற்படணும்னு சொன்னா குருநாதர் சொன்ன மாதிரி நீங்க இந்த மாதிரி உட்காரணும். உட்கார்ந்தா தான் உங்க உள்ளங்கையில ஒரு விதமான காந்த புலம் ஏற்படும். அது மாதிரி உட்காரணும். அப்போ 2 காலையும் மடிச்சு பத்மாசனத்துல உட்கார்ந்தாலும் உட்காரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காலை மடிச்சு சுகாசனம் மாதிரி. அப்ப ரத்த ஓட்டம் இடுப்புல இருந்து உச்சந்தலையில இருந்து முதுகெலும்பு வரல ரத்த ஓட்டம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கோரப்பாயோ நல்ல விரிப்போ போட்டு மேல நல்லா உட்காந்தீங்கன்னா அந்த இடுப்பு மறுத்து போகாம ரத்த ஓட்டம் சீரா போயிட்டு இருக்கும். தவத்துல போய் ரொம்ப நேரம் உட்காரலாம். அப்படி யார் ஒருத்தர் இடுப்பு பகுதியை இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு அழகா முதுகெலும்பு நேரா வச்சு கை 2 சின்முத்திரையில வச்சு கழுத்தை நேரா வச்சு கண்கள் 2 கொண்டு போய் புருவ நடுவுல சொருகணும். சொருகி நிறுத்தி ஆடாம அசையாம ஒரு சிம்மத்தை போல, ஒரு சிம்ம கர்ஜிக்கல்ல அது போல அமர்ந்து செய்யக்கூடியதுதான் கேசரி யோகம். இந்த கேசரி யோகத்துக்கு சாம்பவி முத்திரை, லலாட முத்திரை, கூடஸ்தா, புருவ நடு தியானம், இப்படி நிறைய பேர்
ஆனா ஆற்றலை குவித்தல், இன்னும் கேட்டனா ஆற்றல் தான் எனர்ஜி. எனர்ஜி ஈக்குவல் டு mc². இதை நீங்க கணித படிப்புல படிச்சிருப்பீங்க. ஆற்றலை குவித்தல். என்ன ஆற்றலை குவிக்க போறோம்? அதாவது மடைமாற்றம் செய்ய போறோம். இப்போ நம்ம எனர்ஜிய தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணுவோம். பெரும்பாலான நம்முடைய எனர்ஜிய அவசியம் இல்லை, தேவையில்லாதது. தேவையில்லாததை நினைச்சே தான் நம்ம கவலைப்பட்டு இருப்போம். அவசியம் இல்லாததே நம்ம மனசை வந்து வாட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம கடந்து நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் கடந்து என்ன பண்ணணும்? புருவ நடுவுல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பேரு எனர்ஜி, சக்தி, ஆற்றல். அப்போ அந்த தேவையில்லாததெல்லாம் நீக்கி எது தேவை அப்படின்னு அவசியத்தை புரிஞ்சு நம்முடைய சக்தியை அனாவசியமான கற்பனைகள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்காம தேவையான இடத்துல வந்து நிறுத்தி நமக்கு என்ன வேணுன்றதுல தெளிவா நின்று திருவடியை இறுக்கி பிடிக்கக்கூடிய அற்புதமான கலை தான் இந்த சிம்ம யோகம், அதாவது கேசரி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த கேசரி யோகம். அதை கட்ட கழன்று கீழ் நான்று வீழாமல், கட்ட கழன்று கீழ் நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க நமனில்லை தானே. அப்படின்னா இப்படி யார் ஒருத்தர் கட்ட கழன்று கீழ் நான்று வீழாமல்னா வெறும் சாப்பிட்டு தூங்கி உடலுறவு கொண்டு, சாப்பிட்டு தூங்கி உடலுறவு கொண்டு தினம் பொழுத கொண்டு கழிச்சு சாப்பிடுறது தூங்குறது திருப்பியும் போயிட்டு அப்படி நொந்து நூலாகி போய் வீழாம அட்டத்தை கட்டி கையையும் காலையும் முதுகெலும்பை நேரா வச்சு சின்முத்திரையில வச்சு அணைக்கோலினா இந்த குண்டல் நின்ற சக்தியை கொண்டு போய் அந்த ஆற்றலை கொண்டு போய் புருவ நடுவுல வச்சு விட்டத்தை பூட்டி, விட்டதுன்னா அப்படியே நம்ம விட்டோம்னா சக்கரத்துல விட்டம்னு ஒரு பகுதி இருக்கு, அதே மாதிரி அண்ணாந்து பார்த்தோம்னா புருவ நடு தெரியும். அந்த விட்டத்தை பார்க்கணும், அங்க பூட்டணும். அங்க என்ன புருவ பூட்டு இருக்கு. அந்த புருவ பூட்ட மேற்பையை தாட்கோத்து அந்த பையில நம்ம என்ன பண்ணணும்? நட்டம் இருக்க அப்படின்னா அந்த இடத்துல எம்பெருமானுடைய திருவடியை யார் ஒருவர் கவனிக்கின்றார்களோ அவருக்கு நமன் இல்லை. நமன்னா யமன் இல்லை, வெட்டவெளி, அவ்வளவுதான். அவங்களும் யமன் வரமாட்டான். இப்படி யார் ஒருத்தர் இந்த யோகத்தை பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நமன் வருவதில்லை. நமன்னா யமன் வருவதில்லை. இதான் அந்த ரகசியம். பகிரங்கமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சொல்றதுக்கு இங்க நாதி இல்லை, சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆச்சாரியர்கள், சத்தியத்தை சொல்றதுக்கு இங்க ஊழியர்கள் இல்லை, தர்மத்தை போதிக்கிறதுக்கு இங்க தர்மவான்கள் இல்லை, தர்மத்தை அறியணுன்ற தேடல்களும் குறைஞ்சு போச்சு. எல்லோருடைய கற்பையும் அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்யப்படுது. நீ முதல்ல உத்தமனாக இருக்கக்கூடாது, உன் கற்பை முதல்ல அழிக்கணும், உன்னை குடிகாரன் ஆக்கணும், உன்னை பீடி சிகரெட் அவின்னு பாக்கு புயல தண்ணி கஞ்சா கொடுத்து ஏதோ ஒரு மண்ணாசை பெண்ணாசை கொடுத்து உன்னை அழிச்சிடணும். முதல்ல நீ சத்தியத்தை மட்டும் தேடக்கூடாது. சமூகத்தினுடைய நோக்கம் என்ன? நீ சத்தியத்தை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நீ பரலோகத்துக்கு வந்துருவில்ல. அறிவு உனக்கு வந்துருச்சுன்னா ஆட்சிக்கு வந்துருவில்ல. ஆக மொத்தம் உனக்கு அறிவு வரக்கூடாது. உன் மூளைய எம்பெருமானுடைய திருவடிக்கு கொண்டு சேர்க்க முடியாமல் செய்யக்கூடிய எல்லா வேலையும் இந்த சமூகம் செய்யும். இன்னும் இதுக்குள்ள ருத்ராட்சம் போட்டுக்கிற, என்னப்பா சின்ன வயசுல திருநீர் பூசிட்டுக்கிறியப்பா, கொஞ்சம் வயசு கடந்து பார்க்க வேண்டிய விஷயம் இப்பயே பாக்குறியே. காரணம் என்னன்னா சத்தியத்தை ரத்தம் தொகுர் இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஆனா அந்த சமூகம் என்ன பண்ண தெரியுமா? என்ன இதுக்குள்ள ருத்ராட்சம் போட்டீங்க, என்ன இதுக்குள்ள சிவபெருமான கும்பம், ஐயோ அது சுடுகாட்டு கடவுள், கூட்டு உள்ளலாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது. என்ன கூத்து இதெல்லாம் சிவபெருமானே, என்ன கூத்து இதெல்லாம். அப்போ தர்மத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நாட்டத்தை முதல்ல குறைச்சிட்டான்.
முதல்ல குறைச்சிட்டான். அதர்மத்தை செய்யறதுக்கு எல்லா விதமான முகாந்தரங்களையும் காலையில இருந்து மாலை வரைக்கும் என்ன பண்ணிட்டான்? தவறுகளை செய்வதற்கான எல்லா முகாந்திரமும் விரிச்சு வச்சுட்டான். ஏன்னா அப்பதான் நீ குற்ற உணர்வுக்கு ஆளாயிடுவ. குற்ற உணர்வு வந்துச்சுன்னா உன்னை அடிமை செஞ்சிடலாம்ல. உங்ககிட்ட முதல்ல நேர்மையற்றவனா உன்னை மாத்தணும். உன்னை தப்பு பண்றவனா மாத்திட்டோம்னா நீ அடிபணிஞ்சிருவல்ல. ஆக மொத்தம் உன்னை குற்றவாளியா மாற்றி உன்னை கூனி குறுகச் செய்து உன்னை அப்படியே அழிவு பாதை கொண்டு உன்னை சாவடிக்கிறதா முதல் வேலை. வாழவும் விடாம சாவும் விடாம செய்யறதுதான் வேலை. ஆக இந்த அடிமை மனப்பான்மையிலிருந்து மீண்டு சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தை ஏற்றுவது யாரு, இயக்குவது யார் என்ற அறிவு ஒருவனுக்கு தேடல் வருமாயின் அவனே சத்தியத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்றான். அவனே ஞானத்தை அறிந்து கொள்ள தயாராகின்றான். அவனே பரம்பொருளை அடைய வேண்டும் என்கிற வேட்கைக்கு அவனுக்கு வருகிறது. அவனே சிவனடியாராக மாறுகின்றான். அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம், மற்றவங்களுக்கு எல்லாம் கஷ்டம்தான். அப்ப இந்த சமூகம் ஒருபோதும் எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு விடவே விடாது. அத்தனை எதிர்ப்புகள், அத்தனை மாயைகள், அத்தனை சோதனைகள் சூழ்ந்ததுதான் இந்த உலகம். சத்தியத்தை நோக்கி பயணிச்சோம்னாலே அத்தனை சோதனையும் நம்ம அனுபவிக்க வேண்டியது. ஏன்னா இந்த ஆள்றது அசத்தியம் தான். அதர்மத்தின் கை ஓங்கி இருக்கும் பொழுது தர்மத்தினுடைய பலம் அப்படியே குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனா கடைசியில வெற்றி பெறுவது எதுன்னா தர்மம் தான். நிலையில்லாதது நிலையில்லாததான் போகும், நிலையானது நிலையானது தானே. அப்ப எம்பெருமான் திருவடியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ சோதனைகள் நம்ம அனுபவிக்க வேண்டியது. அப்போ முதுகெலும்பு நேரா வச்சு ஒரு காலை மேல தூக்கி போட்டு 2 கையில சின்முத்திரையை பிடிச்சி கண்கள் 2ஐயும் உக்கிரமா ஆற்றலை கொண்டு போய் புரு நடுவுல வச்சு 10 இந்திரியங்களும் ஒடுங்கி நிற்கக்கூடிய கலையை யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அதுக்கு பேர் கேசரி முத்திரை. இது ஒரு குரு மூலியமாக, ஒரு குரு உபதேசமாக பெற்றுக்கொண்டால்தான் இந்த முத்திரை நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. கட்ட கடன்று கீழ் நான்று வீழாமலே செத்து போகாம, உலகியல்ல போய் நொந்து நூலாகாம, ஆசைப்பட்டு நொந்து போகாம, நிலையில்லாத பொருளை ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, நிலையானது பிடிப்போம், சாமியை பிடிப்போம் அப்படின்னு யார் ஒருத்தர் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி அந்த மூலாதாரத்தில் இருக்கிற காம சக்தியே தினம் சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உறவு இப்படியே போற அந்த சக்தியை கொண்டாந்து கழுத்துக்கு மேல நிறுத்தி யார் ஒருத்தர் ஆற்றலை கட்டுகிறார்களோ அவர்களுக்கு எவன் இல்லை. அப்போ குரு மூலமா இந்த வித்தையை கத்துக்கணும், சிறுக சிறுக கத்துக்கணும். எடுத்த நாள்லயே எடுத்த மாத்திரத்துல என்ன பண்ண முடியாது, கத்துக்க முடியாது. அப்ப படைத்தவனை அடையக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். அப்ப உலக உயிர்கள்ல 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு இறைவனை தேடுகின்ற உயிர்கள், இன்னொன்னு இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை தேடுகின்ற உயிர்கள். நிலையில்லாததை தேடுகிறவர்கள், நிலையானதை தேடுகிறவர்கள். அப்படி நிலையானதை தேடுகிறவர்களுக்கு தான் குரு உபதேசம் கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை சரி செய்ய வேண்டும். வேற யாருக்கும் கிடையாது, சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அப்ப இந்த பாட்டுக்கு அர்த்தம், கட்ட கடந்து கீழ் நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைக்கோலி விட்டத்தை பூட்டி பின் மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க நமனில்லை தானே. அப்படின்னா இந்த சொல்லெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. கட்ட கழன்று கீழ் நான்று வீழாமல்னா வெறுமனே சக்தியை கீழே விரயமாக்கி ஆசைகளை, இந்த அற்ப ஆசைகளுக்காக கீழே இறங்கி தன்னுடைய சக்தியை வீணாக்காமல் அட்டத்தை கட்டி இந்த உடம்ப முதுகெலும்பு நேரா வச்சு கால் மேல கால் போட்டு சின்முத்திரையை பிடிச்சி நம்ம அக்னி என்ற அந்த அந்த அடுப்ப அந்த முதுகெலும்பு வழியா குண்டலினி சொல்லக்கூடிய சக்தியே கொண்டாந்து பொறுமையா மென்மையா அப்படி விட்ட மாதிரி இருக்கிற அந்த புரு நடுவுல பூட்டிடணும். பூட்டி அந்த மேற்பையை தாட்கோத்து அங்க இருக்கிற இறைவனுடைய திருவடியை பார்த்து யார் ஒருத்தர் லயிச்சு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நட்டம் இருக்க நமனில்லை தானே. ஒரு குரு வந்து உங்க பாவங்கள்லாம் அவர் வாங்கிக்குவார்.
நீங்க செஞ்ச அத்தனை பாவத்தையும் வாங்கிக்குவார். அவருக்கு தட்சணை என்ன தர போறீங்க நீங்க? ஒரு நல்ல குருநாதர் என்ன தட்சணை வாங்கிக்குவார் தெரியுமா? நீ முன்ன செஞ்ச மொத்த பாவத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். தெரிஞ்சு தெரியாம, அறிஞ்சு அறியாம செஞ்ச மொத்த பாவம். இதுதான் உண்மையான குரு வாங்கிக்குவார் தட்சணையா. பொருள் கேட்க மாட்டார். கொடு, நீ முன்ன செஞ்ச பாவத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, உட்கார் தவத்துல வா. இவன் தான் உத்தமமான குரு. அப்படி எனக்கு கிடைச்ச குரு சிவானந்த பரமஹம்சர். நான் ஆச்சரியப்பட்டு போன ஒரே இந்த உலகத்துல தேடி அடியனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய உத்தமர் சிவானந்த பரமஹம்சர். அவர்தான் எனக்கு உன் பாவங்களை எல்லாம் கொடு, நான் உனக்கு சத்தியத்தை காண்பிக்கின்றேன். ஆச்சரியப்பட்டு போனேன். பொருள் பற்றி செய்கிற பூசை இந்த உலகத்தில் இருக்கிற போது இப்படி அருள் பற்றி அருளியல எந்த வித காசு இல்லாம குருமுகமா கிடைச்ச இந்த ஒரு அற்புதமான கலையை அடியனுக்கு கொடுத்தாங்க. அந்த சிவானந்த பரமஹம்சர் கலை, இந்த கேசரி யோகம் இல்லைன்னா நான் சத்தியத்தை இங்க பேசவே முடியாது. எங்க போனாலும் ஜாதி பிரச்சனை, எங்க போனாலும் ஆணவம், எங்க போனாலும் பேதம், எங்க போனாலும் பேதம். ஒரு ரகசியத்தை சொல்லி தர்றது கிடையாது. தர்மத்தை தேடி தேடி அலைஞ்சி நாயா பேயா யாராவது உண்மையை சொல்லி தர மாட்டாங்களான்னு அலைஞ்சி தேடி திரிஞ்சு கடைசியில அடைக்கலம் கொடுத்தது சிவானந்த பரமஹம்சர். கொடுத்துதான் கேசரி யோகத்தை கொடுத்தார். என்ன தட்சணை வாங்கினார் தெரியுமா? நீ முன்னம் செய்த பாவங்கள் மொத்தத்தையும் கொடுத்தது. அவ்வளவுதான். அதை கொடுத்துட்டு பயிற்சி 12 வருடங்கள் 2009 அடியன் வாங்கினேன். முடிஞ்சிருச்சு. 12 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. பொறுமை வேணும். ஒரு பயிற்சி செய்யறதுக்கு 12 வருடங்கள் ஆகும். நின்று நிதானமா ஒரு சுற்றுலா அது நமக்கு அனுபவமா மாறுறதுக்கு சாமி மிகப்பெரிய அனுபூதி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். முன்னம் செய்த தவத்தனை என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலம் சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து வழிபடும் அதனாலே. அப்ப முன்னம் செஞ்ச தவத்தினுடைய விட்டகுறை தொட்டகுறைனால் கூட ஒருத்தருக்கு சீக்கிரமா என்ன பண்ணும்? இறைவனுடைய திருவடி கிடைக்கும். அப்படி ஒரு குருமுகமா தான் இந்த கேசரி யோகத்தை பெற முடியும்னு சொல்லி முறையா எல்லாத்தையும் பொறுமையா நின்று நிதானமா நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், என்னத்துக்கு வந்தோம், உலகியலுக்காக வந்தோம், உலகில் படைக்கப்பட்ட பொருளுக்காக வந்தோமா, இறைவனை தேடுறதுக்கு வந்தோமா? எல்லாருமே இறைவனுடைய திருவடி அடையத்தான் தான் வந்திருக்கிறோம். எல்லாமே ஆனந்தத்துல தான் வந்திருக்கிறோம். சத்து சித்து ஆனந்தம், சிவானந்தம் பெறுவதற்கு தான் வந்திருக்கிறோம். சிவானந்தம் பெறுறதுதான் வந்திருக்கிறோம். ஆனா ஆனந்தம் எதுன்னு தெரியாம இந்த குழந்தைங்க விளையாட, அப்பா எனக்கு இந்த கார் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கற மாதிரி சும்மா அற்ப பொருள் கேட்டு கேட்டு நம்ம என்ன ஆயிடுச்சு, அடம் பிடிக்கல. குழந்தை மண்ணுல போட்டு புரணும், எனக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுத்தா தான் அப்படின்ற மாதிரி. அப்பா அம்மா நான் வாங்கி தரேன்டா வாங்கி தரேன்டா வாங்கி தரேன்டா, கையில காசு இல்லடா இப்ப வேணாடா, இல்ல எனக்கு அந்த சைக்கிள் தான் வேணும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். இப்போ என்ன அது குழந்தை சின்ன சைக்கிள் கேட்குது, நம்ம இந்த ஆடி காரு பெரிய காரு பெரிய பெரிய வீடு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம்? இப்பவும் அடம் பிடிச்சுன்னு தான் இருக்கிறோம். அறியாமையினால அடம் பிடித்து எம்பெருமான திருவடியை இழந்து அசத்தில் விழுந்து துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து சத்துவம் சத்து சித்து ஆனந்தத்தை அறிந்து கொள்ள பக்தியும் பணிவும் குருநாதர் மேல வச்சு உண்மையை கற்றுக்கொள்ள நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற பெரிய தயவையும் கருணையும் சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி இந்த கலையை நிச்சயம் எல்லோரும் பயிலலாம், பயின்று எம்பெருமானுடைய திருவடியை பணியலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரம் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க,
குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அப்படி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். சிவாயன். இன்றிரவு 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.